தேவி பாகவதம் தசமோத்தியாயம். இப்படி வேதசாஸ்திரங்கள் சம்மதம் சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் வேதசாஸ்திரார்த்த நிர்ணயா பூஜனீயா பராசக்தி நிர்குணா சகுணா ததா. இப்படி சகுண பாவத்திலோ நிர்குண பாவத்திலையோ பராசக்தியை பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினோம். போன இதில் இங்கே சொல்றார் மகர்ஷி, கேட்கிறார், சூதபூர்வம் தொயா புரோக்தம் வியாசேனா மித தேஜசா கிருத்வா புராணமகிலம் சுகாயாத் வியாபிதம் சுபம். ஹே சுதா, நீங்க நேரத்தை சொன்னேளே அமித தேஜசனான் வியாசன் புராணங்கள் எல்லாம் ரசிச்சப்புறம் அது ஒன்றுக்கும் சுகனுக்கு வேண்டமனம் சொல்லி கொடுத்தாருன்னு அந்த வியாசர் வியாசேனு தபஸ்தத்வா கதமுத்பாதித சுகா விஸ்தரம் புரோகி சகலம் யச்ருதம் கிருஷ்ணதஸ்துவயா. தபோனிஷ்ணா இருந்த வியாசனுக்கு எப்படி சுகன்கிற புத்திரன் ஜனிச்சார்? அவளை கல்யாணமே பண்ணிக்கலையே, வியாசருக்கு மனைவி கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த வியாசன்லேருந்து எப்படி அந்த புத்திரன் ஜனிச்சான், இதை கொஞ்சம் எங்களுக்கு விஸ்தரிச்சு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றோம். வியாசபுத்திரனான சுகன் சொன்ன உடனே அந்த சுகன் எப்படி வந்தாங்கிற கேள்வி அடுத்தது வருது. இது மகர்ஷிகளுக்கோ சுதனுக்கோ தெரியாததல்ல, நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஆள் கேட்டு ஒரு ஆள் சொல்றது தான். கேனோபாயனா விஷ்ணோர் நாம சகஸ்திரம்னு பார்வதி கேட்டதுனால தானே ராமசப்தத்தினுடைய பிராதானியம் சிவன் சொன்னதாயிட்டு வருது இல்லையா? அது மாதிரி புராண இதிகாசங்கள் எல்லாமே ஒரு ஆள் கேட்டு ஒரு ஆள் பதில் சொல்ற மாதிரி தான் வரும். கேட்டவுட சூதன் சொல்றார், பிரபக்ஷாமி சுகோத்பத்தியும் வியாசோட் சத்தியவதே சுதார் எதோத்பன்ன சுக சாட்சாத் யோகினாம் பிரபரோ முனிகி. சத்தியவதி சுதனான வியாசன்லேருந்து யோகிகள் இல்ல முக்கியனும் முனியுமான சாட்சாத் சுகன் ஜனிச்சது எப்படிங்கிற கதை நான் சொல்றேன், கேட்டுங்கோ. சத்தியவதி புத்திரான வியாசன் புத்திரன் வேணும் அப்படிங்கிற திருட நிச்சயத்தோட அது ரம்யமான மகாமேரு சிகரத்தில் அத்தியுகிரமான தபஸ் பண்ணினார். நாரதிலேருந்து உபதேச ரூபேண செவித்த வாக்பீஜமான ஏகாட்சரம் ஜபிச்சு கொண்டு பராசக்தியான மகாமய தியானிச்சு கொண்டு புத்திரகாமனான அந்த தபோநிதி தபஸ் பண்ணினார். எப்படி அக்னேர் பூமே ஸ்வதாவாயோர் அந்தரிக்ஷஸ்ய ஜாபியம் வீரியேன சம்மித புத்திரோ மம பூயாதிதி ஸ்மஹா. அக்னியோடும் பூமியோடும் வாயுனோடையும் அந்தரிக்ஷத்தோடும் சக்தி ஒன்று சேர்ந்த புத்திரன் தனக்கு வேணும். சாதாரண புத்திரன் அல்ல. அக்னியோட சக்தி, பூமியோட சக்தி, வாயுவோட சக்தி, அந்தரிக்ஷத்தோட சக்தி எல்லாம் தகஞ்ச ஒரு புத்திரன் எனக்கு வேணும் அப்படின்னு மனசில் தியானம் பண்ணி தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அதிஷ்டத் கதாஹார கத சம்பல்சரம் பிரபு ஆராதயன் மகாதேவம் ததேவச்ச சதாசிவம். ஆகாரம் விடிஞ்ச மகாதேவனையும் அதுபோல சதாசிவனையும் ஆராதிச்சு கொண்டு 100 சம்பல்சரம் தபஸ் பண்ணினார். சக்தி சர்வத்திர பூஜ்யேதி விஜார்யஜ புனః புனः அசக்தோ நிந்தியதே லோகே சக்தஸ்து பரிபூஜ்யதே. சக்தியாக்கும் சர்வத்திர பூஜிக்கப்படேண்டதுன்னு வீண்டும் ஆலோசிச்சு லோகத்தில் எங்கேயும் அசக்தன் நிந்திக்கப்படுறான், சக்தனாயோ பூஜிக்கப்படவும் செய்றான். அதனால பர்வசிங்கத்திலேயோ கர்ணிகார துருமங்கள் நிறைஞ்ச அற்புத வனம் உண்டு. தேவதைகள் எல்லாம் கிரீடிக்கப்பட்டது அங்கதான் தபஸ்விகளான முனிமாரும் இருக்கா. ஆதித்யன்மாரும் வசுக்களும் ருத்ரன்மாரும் மருத்துகளும் அஸ்வினி தேவன்மாரும் எல்லாரும் இருக்கப்பட்ட அந்த இடம் மேரு சிங்கம். அங்க வச்சு சங்கீத துணியினால சாந்திரமான மகேமகிரியோட சிங்கத்துல தர்மாத்மம் சத்தியவசுனமய வியாசன் தபஸ் பண்ணினான். ஏன்னா விசேஷமான ஒரு காரியம் நேடணும், அதுக்கு பற்றின ஸ்தலம் வேணும் இல்லையா? அதனால அங்க போறார். தத்ரஹேமகிரே சங்கே சங்கீத துனிதானிதே தபஸ்சஜார தர்மாத்மா வியாச சத்தியபதி சுதா. எப்படி ததோஸ்திய தேஜசா வியாப்தம் விஸ்வம் சர்வம் ஜராஜனம் அக்னிவர்ணா ஜடாஜாதா பராசத்யஸ்த தீமதா. அவருடைய தபஸ் கொண்டிருக்க அவருடைய தேஜஸ் விஸ்வமுடன் வியாபிச்சது. புத்திமானான அந்த பராசபத்தினுடைய ஜடை அக்னிவர்ணமா மாறித்து. தபஸுடைய பலம், தபஸ் பண்ண பண்ண அந்த வீரியம் முடிகள் எல்லாம் சொர்ணவர்ணமா ஆறுதாம். இதை பார்த்தான் யாராவது தபஸ் பண்ணினா இந்திரனுக்கு பயம் வந்துருமே, போயிரு மக்கதே அப்படித்தானே இல்லையா? ததோஸ்திய தேஜ ஆலக்ஷ்ய பயமாபசஜீபதிகி துராசாகம் ததா திருஷ்டுவா பயத்ரஸ்தம் சமாதுரம். வியாசனுடைய தேஜஸ் கண்டு பயம் உண்டாயி க்ஷீணிச்சு அபசனாய்ப்பட்ட இந்திரன் அப்படியே வரக்க ஆரம்பிக்கானாம். அதை பார்த்துட்டு ருத்ரன் கேட்கிறார், ஏன் சுரேஸ்வரா நீ எதுக்கு பயப்படுறாய்? உனக்கு இப்ப என்ன துக்கம் வச்சு? ஒரு ஆள் தபஸ் பண்ணினா பண்ணட்டுமே, நீ எதுக்கு பயப்படுறாய் அப்படின்னு கேட்கறத சொல்றார். தாபசம்னாரோட ஒரிக்கலும் கோபிக்க வேண்டிய காரியம் இல்லை. நான் சக்தியோடு சேர்ந்தவன் அறிஞ்சுதான் தமுனிமார் தபஸ் பண்றான். அப்படி இருக்கிறதுனால ஒரு பிரகாரத்திலே மகித மார்க்கம் உண்டாகணும்னு ஆகிரகிக்க மாட்டான் அந்த தபசன்மார். வியாசன் தபசு பண்ணினான்னா ஏதோ ஒரு நல்ல உத்தேசலாம் தபசு பண்றான வழிய உன்னோட பதவி போயிடுமோங்கிற பயம் உனக்கு வேண்டாம். இப்படிதான் கதைகள்லாம் வரும். யார் தபஸ் பண்ணாலும் இந்திரன் உடனே ஒரு விசிரமத்தில் ஒருத்தமே அனுப்பி தபசை இல்லாம ஆக்கிடுவார். இப்படிதானே கதைகள்லாம் பார்க்கிறோம். எப்பேற்பட்ட தபஸ்
அவளோட மனசுக்கு சஞ்சலத்தை உண்டாக்கி இந்த உருவச்சிரம்ப திலோத்தமகளை தபசை இல்லாம ஆக்கிடுவான். இப்படிதான் கதைகள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இந்த இந்திரன்னா யாரு? இதுக்கு மேல ஒரு லோகம், அங்க அப்படியே அமிர்தெல்லாம் சேவிச்சுண்டு உருவச்சிரம்பத்தில் தமிழ் நிறுத்தமெல்லாம் பாடிண்டு சந்தோஷமா சௌக்கியமா இருக்கப்பட்ட ஒருத்தன் அப்படின்னு கதையா நமக்கு சொல்லி தந்திருக்கா. அப்படி ஒரு லோகமும் கிடையாது, அப்படி ஒரு இந்திரனும் தனியா கிடையாது. நம்ம ஆத்மீகமான ரீதியிலே காரியங்கள் கிரகிக்கிறோம். இந்திரன் சொன்னா நம்முடைய ஜீவாத்மா. எங்க எந்த தப்பு நடந்தாலும் ஜீவாத்மாக்கு தானே அடி வரும் இல்லையா? அதே மாதிரி நம்ம மனசு என்னத்தை நினைச்சாலும் சரி, கை என்ன செய்தாலும் சரி, கண்ணை என்னத்தை காணிச்சாலும் சரி, அடி உள்ளது சரீரத்துக்கு தானே. இந்த கண்ணு தானே பார்த்துன்னு கண்ணில் அடிக்கிறது இல்லை. கபாலத்தை பார்த்து அடி வர்றது, ஏன்னா குறுக்க பாட்டு தான் அடி வரல, வயத்த பாட்டு தான் சவிட்டுறான். அதே மாதிரி என்ன நடந்தாலும் அந்த ஜீவாத்மாவுக்கு பயம் வந்துருமோ அப்படின்னு யாருக்கு தோணும்? நமக்குள்ள இருக்கிற 14 துர்குணங்களுக்கு தோணும். எங்கேயாவது இவன் நம்மளை விட்டு போயிடுவனோ, இந்த ஜீவாத்மா இப்ப நம்மளோட கையில் இருக்க, நம்ம பரமாத்மாவோட லயிச்சுட்டோம்னா அந்த காமக்ரோதாதிகளுக்கெல்லாம் ஜோலி இல்லாம ஆயிடும் இல்லையா? அதனால அவ என்ன பண்ணுவான்னா அதை வெளியில விடாம தடுப்பான். இன்னொரு அர்த்தம், ஒரு ஜீவன் தபஸ் பண்ணி ஒரு சித்தி அடைஞ்சுட்டானா அந்த சித்தியிலேருந்து அவன் வெதிஜலிக்கிறது ரொம்ப ஈஸி. அது வெதிஜலிக்கப்படாது. அப்படி இந்த சித்தியை சரியா பயன்படுத்தாமைக்கு ஏதாவது காரியத்துக்கு பயன்படுத்தி வெதி சலிச்சுட்டானா அவன் கீழே விழுந்துருவான். அதுதான் உருவசிரம்ப திலோத்தமையெல்லாம் இவனுடைய தபச கலைக்கிறா அப்படின்னு. உருவசிரம்ப திலோத்தமையெல்லாம் ஒரு ஸ்திரீகளும் கிடையாது, அதெல்லாம் சித்திகள் தற்பது ஆத்மீகமான அர்த்தம். அதனாலதான் அவளுக்கு வயசே ஆகாது பாருங்க. அர்ஜுனனே தாங்க, அர்ஜுனனுக்கு அப்புறம் எத்தனையோ தலைமை. இன்னைக்கு உருவசிரம்ப திலோத்தமையெல்லாம் நல்ல அப்படியே எல்லாம் ஸ்வீட் 16 தான் இருக்கான். அப்படிதான் கதைகள் சொல்லி தரது. அப்ப அதெல்லாம் பொம்பளைகள் கிடையாது, ஸ்திரீகள் கிடையாது. ஆனா ஒரு சித்தி, அந்த சித்தின்னு வர்ணிக்கும் போது அந்த சித்தியினுடைய தாற்பயம் அதனுடைய பிரபாவத்தை காணிக்கிறதுக்காக தருணை மணிகள் அப்படின்னு கதையா சொன்னான். சித்தி வரும் அப்படின்னு சொன்னா மண்ணாங்கடை வர ஜோலியிலேன்னு யாரும் கவனிக்க மாட்டான். ஒரு அழகு சுரூபமான ஒரு பெண் அப்படின்னா எல்லாரும் என்னது அப்படின்னு பார்ப்பா. இது மனுஷ சுபாவம். அப்படிதான் நம்ம புராண இதிகாசங்களை எதை எடுத்தாலும் அம்பட்டுமே ரெஃபர் டு லேடிஸா தான் இருக்கும். எந்த புராண இதிகாசமான எடுத்து பாருங்க. நம்ம சிவபுராணம் பார்த்தோம் இல்லையா, அம்பட்டும் அதுதான் வருது. இது காரணம் என்னன்னா ஆளுகளை அட்ராக்ட் பண்றதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அர்த்தம். அப்போ அது சிலவா அதை மேல்படையாக கேட்டுட்டு அதுதான் சத்தியம் நினைச்சுன்னு போயிடுவான். ஆனால் அதில் உள்ள அர்த்தம் தெரியும். நான் சொன்னேன் 3 மைண்ட், ரிசீவிங் மைண்ட், திங்கிங் மைண்ட், அனலிட்டிக்கல் மைண்ட். இந்த அனலிட்டிக்கல் மைண்டில் வந்தால் தான் இதனுடைய தாற்பயம் என்ன தெரியும். அதாக்கும் இந்திரனுக்கு பதவி போகிறது அப்படிங்கிறது வருது. சொல்றார், எந்த ஒரு தபஸ்வியும் தபஸ் பண்றது அவனுடைய சிரமத்துக்காக வேண்டியோ நாட்டோட சிரமத்துக்காக வேண்டிய இருக்குமே வழிய யாரையும் உபதிரவிக்க வேண்டி இருக்காது. அதனால இந்திரா நீ பயப்படாதே அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்ல கேட்கிறார். சரி, கஸ்மா தபஸ்யதி வியாச கோர்த்தஸ்ய மனோகதா. சரி வேண்டாம், அவர் எதுக்கு தபஸ் பண்றார்? வியாசருக்கு இப்ப என்ன அவசியம் தபஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொல்றார், பராசர புத்திரன் புத்திரார்த்தி ஆயிட்டு கடினமாக தபஸ் செய்யறான். அவருக்கு ஒரு குழந்தை வேணும். ஏன் குழந்தை வேணும்னா அவர் கல்யாணம் பண்ணிருக்கல, கல்யாணம் பண்ண தயாரும் அல்ல, ஆனா குழந்தை வேணும். ஏன் கல்யாணம் பண்ண தயாராகலை அப்படின்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்தா அது சொல்றாரு இல்லையா, பாத சிங்கலை ஆயிடும், கால் கட்டு. வருஷா வருஷம் புடவை எடுத்து கொடுக்கணும், நகை வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், செலவிருக்கே. அது என்னால செய்ய முடியாது. எனக்கு பிராரப்தமே படாது, எனக்கு சரீர சுகமும் வேண்டாம், ஆனா ஒரு புத்திரன் வேணும். இப்படி ஒரு சிந்தை வியாச பகவான். எப்படி பூர்ண வருஷ சதம் ஜாதம் ததாம் யத்ய சுதம் சுபம் இத்திக்த்வா வாசவம் ருத்ரோ தயயா முதிதானனஹ. 100 வருஷம் பூர்த்தியாக்கியாருக்கு தபசு தொடங்கி உத்தமமான புத்திரனை கிடைக்கணும் அப்படின்னு கேட்க பிரசன்னவதன ருத்ரன் இந்திரன் கிட்ட சொல்றான், நான் பார்த்துக்கோ இப்ப அவளுக்கு நான் அனுகிரகம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதாயிட்டு இங்கே சூதன் சொல்றார். என்ன நடந்து தெரியுமா ரிஷிகளே? வெத்வா ரிஷி சமீபம் தூ தாமுவாதி ஜெகத்குரு உத்திஷ்ட வாசவி புத்திர புத்திரஸ்தே பவிதா சுபகா. அப்படி வேதவியாசர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேதவியாசர் பக்கத்துல பகவான் வந்தாராம். ஜெகத்குரு பரமேஸ்வரன் அப்படி ஏ வாசவி புத்திரா நீ எழுந்திரு, தபஸ்ல இருந்து நீ ஆகிரகிச்ச மாதிரி உனக்கு உத்தமமான புத்திரன் ஜனிப்பன் அப்படின்னு அனுகிரகம் பண்ண. தேவி பாகவதம் பிரதமஸ்கதம் அத்தியாயம் 10 10.
கத்வா ரிஷமேபம் தூ தமுவாச்ச ஜெகத்குரு உத்திஷ்ட வாசவி புத்திரா புத்திரஸ்தே பவிதா சுபா அப்படின்னு 19ஆம் ஸ்லோகத்தில் வரை பார்த்தோம் நம்ம. அப்படி நேர பகவான் ஜெகத்குருவான சங்கரன் நேர போய் வேதவியாசர்கிட்ட போறார். ஏ வாசவி புத்திரா எழுந்திரி, உனக்கு உத்தமமான புத்திரன் ஜெனிப்பன் நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு. எப்படி சர்வதேஜமயோ ஞானி கீர்த்தி கீர்த்தா நவா தமானக அகிலஸ்ய ஜனாஸ்யாத்திர வல்லபஸ்தியே சுதசதா. மகா தேஜஸ்வியும் ஞானியும் உங்களுக்கு கீர்த்தி உண்டாக்கப்பட்ட மாதிரி உள்ளவனும் பரிசுத்தனும் அகில ஜனங்களுக்கும் சதா பிரியங்கரனுமாயிருப்பன் உங்களுடைய புத்திரன். இப்படி இல்லவா வரம் கிடைக்கணும் இல்லையா? குழந்தை கிடைச்சா போறாதே, சத்புத்திர லாபம் நானே சொல்றது. நீங்க எப்படி ஆகிரகிக்கிறீங்களோ அதை விட அதிகமான கீர்த்தியுள்ள புத்திரன் உங்களுக்கு கிடப்பன். பவிஷ்யதி குணை பூர்ண சாத்விகே சத்திய விக்ரம ததாகர்ணிய வஜஸ்ரேஷ்டம் கிருஷ்ண துயபாயனஸ்ததா. அவன் சாத்விக குணங்கள் திகஞ்சவனாயிருப்பன், சத்தியசந்தனாயிருப்பன். வியக்தமான அந்த வாக்கு கேட்டு கிருஷ்ண துயபாயனன் அத்தீதம் சந்தோஷப்பட்டாரான்னு சொல்றார். சூலபாணி நமஸ்கிருத்திய ஜகாமாசிரமாத்மனா சகத்வாசமமாவேஷு பகு வருஷ சமாதா. அப்படியே சந்தோஷம் தாங்க முடியலை வியாச பகவானுக்கு. சூலபாணினா பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணினார். தேர தன்னுடைய ஆசிரமத்திற்கு போய் தீர்க்க காலம் சிரமம் கொண்டு தளர்ந்து அவர் ஆசிரமத்தில் எத்தினார். இந்த நிறைய நாள் தபஸ் பண்ணினார் இல்லையா, அந்த சிரமத்தினால அப்படியே ஆசிரமத்தில் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்காராம் வேதவியாசர். எப்படி அரணி சகிதம் குஹ்யம் மமந்தாக்னிம் சிகீர்ஷயாம் மந்தனம் குர்வதஸ்தஸ்ய சித்தே சித்தாவரஸ்ததா. குஹ்யமான அக்னி லபிக்கணுங்கிற ஆகிரகத்தோட அரணி கடைய தொடங்கினார். அவர் ஆசிரமத்துக்கு வந்தாச்சு, நீ அக்னி காரியெல்லாம் பண்ண இதுக்கு தபசர் இருந்துட்டார் இல்லையா, அக்னி காரியம் ஒன்றும் பண்ணலையே. அதனால அரணிக்கட்டையை களைவா. பண்ட காலத்தில் எப்படின்னா அரணிக்கட்டைன்னா ஒரு பின்ன தாழ ஒரு கட்டை இருக்கு, மேலே மத்து மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும், கயிறை வச்சு கடவா. கடையும் போது அந்த 2 அரணிக்கட்டையும் இந்த ஃப்ரிக்ஷன்ல தீப்பொறி வரும். அதை ஒரு சவிரியோ பின்ன நூலோ இல்லைன்னா ஒரு துணியோ ஏதாவது வச்சு அதை அக்னி ஆக்குவான். அல்லாமல் தீப்பெட்டி ஒரிச்செல்லாம் யாகத்துக்கெல்லாம் கத்திக்க மாட்டான். இன்னைக்கும் யாகங்கள் இல்லைன்னா ருத்ராபிஷேகம் நடக்கும்போது இந்த தாராஹோமத்துக்கெல்லாம் அரணி கடந்து எடுக்கப்பட்ட இடம் இருக்கு, அதுக்கு ஒரு ஆளுகள் இருக்கா, இன்னைக்கும் இருக்கா. அப்படி அரணி கடைய தொடங்கினார். அப்படி கடந்துட்டு கூட மனசுல ஓரோனா தோணுறது, வரம் கிடைச்சாச்சு, திருப்தி. ஆனா அந்த வரத்தை எப்படி பிராவர்த்திகமாக்குறது, இதுதான் இப்ப இவருடைய பிரச்சனை. இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லாதவனுக்கு இல்லைன்னு தொல்லையடா, இருக்கின்ற வாழ்க்கையிலே உள்ளதெல்லாம் தொல்லையடாங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. அவர் பாட்டில் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த குழந்தை வேணும்னு ஆகிரகிச்சா உடனே தபஸ் பண்ணினார். குழந்தைய தரேன்னு சொல்லியாச்சு. இந்த குழந்தை எப்படி கொண்டு வருது? அழகா எல்லாரும் மாதிரி கல்யாணம் பண்ணி சௌக்கியமா இல்லற வாழ்க்கை வாழ்ந்து குழந்தைய பத்துக்கிறதுக்கு இவர் தயாரல்ல. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கால் கட்டுப்படாது. நான் நகை வாங்கி கொடுக்க மாட்டேன், பொட்டு வாங்கி கொடுக்க மாட்டேன், பூ வாங்கி கொடுக்க மாட்டேன், பட்டுப்படம் வாங்கி கொடுக்க மாட்டேன், ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு குழந்தைய வேணும். என்ன ஒரு ஆகிரகம் பாருங்க இல்லையா? மனசில் நினைச்சு பார்க்கிறார். பிராதுர்பபூவ சகசா சுதோத்பத்தௌ மகாத்மனஹ மந்தனாரணி சம்யோகாத் மந்தனாச்ச சமுத்பவஹ. அப்படி குழந்தை பிறக்கும், நல்ல புத்திரம் உண்டாகணும், பகவான் அனுகிரகம் பண்ணியாச்சு. நிச்சயமா அந்த காரியம் நடக்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஆனா மனசுக்குள்ள சிந்தகள் வருது. எப்படி மந்தனாரணிகள் சேர்த்து மதிக்கிற சமயத்துல எப்படி அக்னி எப்படியோ அதுபோல எனக்கு ஒரு புத்திரன் எப்படி உண்டாவன். அரணிக்கட்டை கிடையும் போது அதுல இருந்து தீ வருது, அந்த மாதிரி ஒரு புத்திரன் உண்டாவனா இல்லையா? அரணிக்கட்டையில தீ வரா மாதிரி ஒரு குழந்தை வரதுக்கு சான்ஸ் இல்லையே. என்ன பண்றது? எப்படி வரணும்? தருணீதா ரூபசம்பன்னா குலோத்பன்னா பதிவிரதா கதம் கரோமி காந்தாம் ச பாதையோ ஸ்ருங்கலா சமாம். கால்கட்டாம் பாதையோ ஸ்ருங்கலா சமாம். எனக்கு கால்கட்டாக்கும் பர்ணன், அதை ஏற்றுக்க முடியாது. என்ன பண்றது? இதனுடைய மனசிலே ஐ இன்டெண்ட் டு ஹேவ் எ சன் பட் ஐ வில் நாட் மேரி, ஐ வில் நாட் டேக் எனி பர்டன். ஸோ வித்தவுட் மேரியிங் எ லேடி how I will get a son. இதாக்க அவருடைய மனசில் உள்ள சிந்தை. எப்படி புத்திரோத்பாதன தக்ஷாம் ச பாதிவிருத்யே சதாஸ்திதாம் பதிவிரதா விதக்ஷாபி ரூபவத்யபி காமினி. தருணீம் ரூபசம்பன்னாம் குலோத்பன்னா பதிவிரதா.
തരുണിയും രൂപസുന്ദരിയും കൊല്ലത്തിൽ ജനിച്ചവളും പതിവ്രതയുமான ഒരുവൾ வேணா எனக்கு ஈஸியாக கிடச்சிரும். நல்ல அழகு சொரூபமாக நல்ல 16-17 வயசு பொண் இதெல்லாம் உண்டாய் கிடச்சின்னா குழந்தைய பற்றிட்டு அவள் போகல மாட்டாளே, எங்கூடல்லவா இருப்பள். காலுக்கு விலங்காய் தெரியுமே, அவளை நான் எப்படி பத்னி ஆக்குவேன்? அப்படி நான் பத்னி ஆக்கினா பதியனுடைய தர்மமெல்லாம் நான் செய்ய வேண்டாமா? எனக்கு அது முடியாது. அதனால புத்திரோத்பாதன யோகியம் சதா பதிவிரதிஷ்டையும் உள்ளவ ஆனாலும் கூட நான் எப்படி அவளை பத்னியாக சுவீகரிப்பேன்? பதிவிரதியின் புத்திரோத்பாதன சமர்த்தம் உண்டானாலும் அந்த ரூபவதியான காமினி அவள் எனக்கு பாரமா தானே வருவள். இப்படிப்பட்ட சிந்தை மனசுல ஓடிண்டே இருக்கா. எப்போ அரணை கடைஞ்சுட்டே இருக்கார் யாகத்துக்கு. ஆனா மனசெல்லாம் இதுதான். ஆசை வந்தா அவ்வளவுதான், வருந்தும் இல்லை. சாதாரணமாக அரணை கடையும் போது அக்னி சூக்தம் சொல்லித்தான் அரணை கடவா. அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ண அக்னியை வாக்கனியை வா வா வான்னு மனசில் சொல்லிண்டே அந்த சூக்தம் சொல்லிண்டே கடவா. அப்போத்தான் அது வரும். இங்கே கடையிறது அக்னி, ஆனால் மனசு கடையிறது அவருடைய சிந்தை. அவருக்கு பிரச்சனை என்னன்னா குழந்தை வேணும் தான் காரணமே ஒழிய, ஆனால் ஒரு விதமான எந்த விதமான லௌகிக காரியங்களும் நான் இடப்பட மாட்டேன். எனக்கு பிணி கிடையாது, பிணி வரப்படாது. அப்படி தருணியமணியா ஒருத்தி வந்து நல்ல குலத்தில் பிறந்தவளா பதிவிரதையா வந்து எனக்கு குழந்தையை பெற்று தரத்துக்கு தயாராக வந்தாலும் சதாபந்தன ரூபாஜ ஸ்வேச்சா சுகவிதாயினி சிவோபி பர்வதே நித்தியம் காமினி பாச சம்யுதா. எப்போதும் பந்தனம் தானே, சுசுகம் தானே அவள் சதா காமிச்சிப்பா. ஆனானப்பட்ட சிவனையே பார்வதி வளர்த்து போடலையா அப்படின்னு கேட்கிறான். காமதேவனை எரிச்சவன் பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரன் கூட கைலாச பர்வத்தில் காமினி ஆகப்பட்ட பாசத்தால பந்தனா இருக்கார் இல்லையா. பாக்களெல்லாம் தனியா தான் இருப்பார். சரீரத்திலே பகுதி சரீரத்திலே உட்கார்ந்து இருக்கா, விடாபடியா இருக்கா, அணங்க முடியாது. அவருக்கு எதுவுமே பார்வதிக்கு தெரியாம செய்ய முடியாது. இப்படி கைலாசத்தில் இருக்கிற பரமேஸ்வரனுடைய கதியை இதாக்குமானா எனக்கு எப்படி இந்த காரியம் சாத்தியமாகும்? இந்த விசாரிச்சுட்டே வாக்கம் அரணை நடந்திருக்காரு வியாச பகவான். எப்படி கதம் கரோமியகம் சாத்திர துர்கடம் ச குஹாசிரமம் ஏவம் சிந்தையஸ்தஸ்ய கிருதாஜி திவ்ய ரூபிணி. துர்கடமான கிரகஸ்தாசிரமம் எனக்கு வேண்டாம், அது வேண்டாம என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிற சமயத்துல அழகா கிருதாஜி அப்படின்னு அழகு சுந்தரியா ஒரு அப்சரஸ்திரி அவள் முன்னக்க பிரத்யட்சப்பட்டான். வேண்டாம் வேண்டாம் நினைக்கப்பட்ட வாழ்க்கெல்லாம் அப்படி கிடக்கிறது. கதம் கரோமியகம் சாத்திர துர்கடம் குஹாசிரமம் ஏவம் சிந்தையஸ்தஸ்ய கிருதாஜி திவ்ய ரூபிணி. அப்படியே கிருதாஜிங்கிற அப்சரசுபரா நேர ஆகாசத்துல வந்து அப்படி இவருக்கு முன்னக்க நிற்கிறா. பிராப்தா திருஷ்டிபதம் தத்ர சமீபே ககனேஸ்திதா தாம் திருஷ்டுவா சஞ்சலாபாங்கீம் சமீபஸ்தாம் பரஸ்பராம். ஆகாசத்தை செய்யற மாதிரி காண்றது சமீபத்தில் செய்யப்பட்ட சௌந்தரவதியான அப்சரத்துவமே அவர் பார்த்தார். ஆத்தியம் ஆகாசத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கிறார். அடுத்த நிமிஷம் பார்த்தா நேர வியாச பகவானுக்கு முன்னக்க வந்து நிற்கிறா. எப்படி பஞ்சபாண பரீதாங்க ஸ்தூர்ணமாசி திருதவ்ரதா சிந்தயாமாச சததா கிம் கரோம்யத்ய சங்கடே. விரததாரியான அவர் அதிவேகம் காமபீடிதனாய் தீர்ந்தார். இதெல்லாம் சொன்னாலும் அந்த பார்வை பட்ட உடனே அவ்வளவுதான் இல்லையா. எல்லாம் தர்ம சங்கடத்தில் நான் என்ன செய்யறேன்னு தெரியாம ஆலோசிக்கவும் செய்தார். மனசு பதறது, ஆகிரகம் வருது, ஆனா கால்கட்டு வருமோங்கிற பயத்தில் அதை போறதுக்கும் தயாரல்ல. இப்படிப்பட்ட ஒரு டயலமால இருக்காரு வியாச பகவான். எப்படி நான் என்ன செய்யறது? இப்போ தர்ம சங்கடத்தில் ஆயிட்டேனே. தர்மஸ்ய புரத பிராப்தே காமபாவே துராசதே அங்கீகரோமி யத்யேனாம் வஞ்சனார்த்தமிகாகதாம். தர்மத்துக்கு முன்னல கடக்க முடியாத காமபாவம் எனக்கு வந்துடுத்தே. வஞ்சிக்கிறதுக்கு வேண்டி இது வந்து சேர்ந்திருக்கோ. அப்படிப்பட்ட என்னை வஞ்சிக்கிறதுக்காக இவ்வளவு வந்திருக்காளே, இவ்வளவு நான் ஸ்வீகரிச்சா என்ன ஆகும்? அசிஷ்யந்தி மகாத்மான ஸ்தாபசாமாம் துவிக்வலம் தபஸ்தப்துவா மகாகோரம் பூர்ணவர்ஷதம் துஹா. எப்பவுமே நம்ம ஒரு காரியம் பண்ணினோமானா அதனால நமக்கு என்ன உபதிரவம் வருங்கிறத விட மற்றவா என்ன நினைச்சுப்பா, அவ அதை சொல்லுவாளே, இப்படித்தானே தோணும் இல்லையா மனுஷாளுக்கு. கசிஷ்யந்தி மகாத்மான ஸ்தாபசாமாம் துவிக்வலம் தபஸ்தப்துவா மகாகோரம் பூர்ணவர்ஷதம் துஹா. மகாத்மான தபசிகள்லாம் என்ன பார்த்து கேட்பா, இப்படி கேவலம் ஒரு ஸ்திரீயை பார்த்தா ஒண்ணு எப்பேற்பட்டவர் வியாசன், அவர் இப்படி மாறி போயிட்டாரு அப்படின்னு என்ன பரிகசிப்பாளே. அதுதான் எல்லாருக்கும் பயம். அவா பார்த்தா என்ன நினைச்சுப்பா, அவா என்னன்னு சொல்லுவாளோ, இந்த பயம் இவருக்கு.
അതിഘോരമാ പറഞ്ഞ പൂർണ്ണമായി 100 വർഷം തപസ് ചെയ്തവൻ ഞാൻ. 100 വർഷം അതിഘോര തപസ് ചെയ്തിട്ടു ഒരു നിമിഷത്തിലെ ഒരു അപ്സര സ്ത്രീ മുന്നേക്ക് അവർ தபச களைஞ்சிட்டாரே அப்படின்னு பரிகசிப்பாளே. அதனால என்ன பண்றது? திருஷ்டுவாப்சராம் ச விவச கதம் ஜாதோ மகாதபாஹம் காமம் நிந்தா விபவது இது சியாததுலம் சுகம். மகா தபஸ்வியானவர் ஒரு அப்சரத்தை பார்த்து இப்படி விவசனாய் தெரிந்துட்டாரே, இப்படிப்பட்ட நிந்தா வாக்குகள்லாம் கேட்டு அத்தியதிகம் சுகம் உண்டாகும்னா அது சாரமில்லை, ஆனால் துக்கம் தானே உண்டாகும். பழி ஏற்க தயார், ஆனால் சுகமாக இருந்தால் பரவாயில்ல, குழந்தை பெற்று போயிட்டாலும் பரவாயில்லை, அது முடியாது. ஆனது பிரபஞ்சத்தில் இருக்கப்பட்ட எந்த வஸ்துக்களும் நம்ம அனுபவிக்கப்பட்டது இன்னைக்கு சுகத்தை கொடுக்கப்பட்டதெல்லாம் நாளைக்கு துக்கத்தை கொடுக்கும் தாத்பரியம். இதெல்லாம் தான் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அல்லாமல் ஒரு சன்னியாசி ஒரு அப்சரசை மோகிச்சாருங்கிற அர்த்தம் அல்ல. அப்சரசு வேணா ஸ்திரீகள் கிடையாது, இதெல்லாம் தத்துவபரமான காரியங்கள். வியாசர்னா பகுத்தறிவுள்ள புத்தி, அப்சரசனா ஒரு ஸ்திரீ, ஸ்திரீனா ஒரு சௌந்தரியமானது சித்தி, ஸ்திரீ கிடையாது. அப்போ அந்த பகுத்தறிவுள்ள புத்தி அந்த ஒரு சித்தியை அடைஞ்சுட்டு அந்த சித்தியிலிருந்து கண்டினியூ பண்ணாம அந்த சித்தியில் இருக்கும் போதே மனசு பதறி வெதிச்சலிச்சா அவனுக்கு வீழ்ச்சி உண்டாகும் தாற்பயம். இங்கே அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்கும். இங்கே இவருடைய தாற்பயம் லௌகிகமான இச்சையோ இகலோக சுகமோ சாரீரிக பந்தமோ அல்ல. குழந்தை உண்டாங்க, குழந்தைனானது புத்திரன், புத்திரன்னா விஞ்ஞானம் அறிவுன்னு தாற்பயம். இந்த குழந்தை உண்டானது கதாபரமா அந்த குழந்தை அப்படி ஒரு வியாச பகவானுக்கு அப்படி ஒரு குழந்தை பிறந்தனாலதான் அந்த புராண இதிகாசம் எல்லாம் நமக்கு கிடைச்சது. சூதன் இல்லைன்னா யாருமே சொல்ல மாட்டான், சுகபிரமம் இல்லைன்னா யாருமே சொல்ல மாட்டான். சுகபிரமம் தானே சொல்லிக் கொடுக்கிறார் எல்லாரும். அதனால என்ன செய்றார்? கிரகஸ்தாசிரம சம்பூதம் சுகதம் புத்திரகாமதம் சொர்க்கதம் ததா புரோக்தம் ஞானினா மோட்சதாம் ததா. கிரகஸ்தாசிரமத்தில் புத்திரலாபம் கொண்டால் சுகம் லபிக்கும், அட சொர்க்கத்தையும் நல்கிறதுக்காக சொல்லப்படுறா. அதுபோல ஞானிகளுக்கும் அதுதான் மோட்சத்தை தானம் செய்யணும்னு எல்லாரும் சொல்லறா. அதெல்லாம் சரிதான், ஆனா நான் தயாரல்ல. எல்லாம் சொல்றேன், நான் தயாரல்ல. இதே வாசர் நாளைக்கு சுகபிரம்மத்தை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நிர்பந்திப்பார். திருப்பி கேட்பார் அப்பாட்ட, என்ன இப்படி நிர்பந்திக்கிறதே போய் நீர் என்ன செய்தார் கேட்பார். நம்ம அழகா இருக்கும். சுகலும் வியாசரும் நம்மளுள்ள சம்வாதம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒவ்வொன்றா கேட்பேன், பொறுமையா கேட்பேன் கேள்வியை, பதில் சொல்ல முடியாம திணறும் அது வியாசர். இப்படி நபவிஷ்யதி தன்னோனம் அனயா தேவகன்யா நாரதாச்சமயா பூர்வம் ஸ்ருதமஸ்தி கதானகம் எதோர்வசி வசோ ராஜா பராபூத புரூருவாகா. இந்த தேவகன்னிகையிலேருந்து அப்படி ஒரு புத்திரன் எனக்கு கிடைக்குங்கிறது நிச்சயம், அது சந்தேகமே கிடையாது. அதனால நான் ஆசிச்ச மாதிரி உள்ள அந்த சுகம் எனக்கு கிடைக்கும். என்ன சுகம்? புத்திரனை கிடைக்கின்ற சுகம் எனக்கு கிடைக்கும். ஆனா உர்வசி வசகனான புரூரவசு வஞ்சிக்கப்பட்ட கதை பண்ட நாரதன் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதனால அந்த உர்வசியால வஞ்சிக்கப்பட்ட புரூரவசோட நிலைமை எனக்கு ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு அப்படின்னுட்டு சொல்றார். வியாசரோட மனசுல இப்படி இருக்கே. அந்த புரூரவசோட கதையை பற்றி வியாசர் சொன்னாரு. அந்த புரூரவஸ் யாரு, அவருக்கு எப்படி உர்வசியினால பிரச்சனை வந்தது, இந்த கதையை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல, புராணம் அப்படி தான் கதைக்குள்ள கதை உபகதை போயிட்டே இருக்கு. கடைசியில் இந்த மெயின் பாயிண்ட்டுக்கு வந்து நிற்பான். அப்படி புரூரவசோட சரித்திரத்தை தான் இந்த சூத மகர்ஷி இவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் ஏகாதசோத்தியாயம். ஆராக்கும் இந்த புரூரவசு அவருக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயத்தை நமக்கு 11ஆம் அத்தியாயத்தில் பார்க்கலாம்.